அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம குக்கரில் குலையாமல் மீல் மேக்கர் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக ஈஸியாக பண்ண போகிறோம். எப்படி பண்ணலான்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் ஒரு 150 கிராம் சோயா போட்டுடலாம். இதோடவே நான் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணுறேன். இது நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், 5 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம். தண்ணியில் நல்லா புழிஞ்சு எடுத்துருங்க. பாருங்கள், எல்லாத்தையும் புழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த தண்ணி நம்மளுக்கு வேஸ்ட்டு தான். இப்போ இந்த சோயாவில் ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள், ஒரு 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், மிளகுத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன், இதோட தயிர் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றுறேன். இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் மீல் மேக்கரோட. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். நம்ம பிரியாணிக்கு தாளிச்சிடலாம். குக்கர் ஹீட் ஆனதுமே ஒரு 50 ml ஆயில் ஊற்றிக்கலாம். இதோடவே 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் ஊற்றுறேன். இப்போ எண்ணெய் ஹீட் ஆனதுமே ஒரு 3 கிராம்பு, ஒரு 4 பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சம் ஜீரகம் இது இதில் போட்டுடலாம். இப்போ இதோட நான் ஒரு 4 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ பிரியாணிக்கு நல்லாயிருக்கும். வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஸ்பூனில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதை நல்லா ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். இப்போ இதில் நான் ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். இதே நல்லா லேசாக வதக்கிக்கலாம். நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சே பண்ணுங்கள், இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ இதோட 2 தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி பாருங்கள் நல்லா வதக்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக புதினா தழை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் நான் கொஞ்சம் ஒரு அரை லெமன் புழிஞ்சு போட்டிருக்கேன். இதே நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஊற வச்சுருந்த சோயாவை இதில் சேர்த்திடலாம். இதோடவே கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் பீன்ஸையும் நான் சேர்த்துறேன். கேரட் பீன்ஸ் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் நான் கரம் மசாலா 1 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கூடவே ஒரு அரை டேபிள் ஸ்பூன் உப்பு இதே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது இப்படியே ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே இருக்கட்டும். பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் மசாலா வாசம் போகிறக்காக தான் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுருந்தேன். இப்போ நம்ம அளவு தண்ணி ஊற்றிடலாம். நான் 2 கப் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ 4 கப் தண்ணி ஊற்றுறேன். தண்ணி ஊற்றுனதுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி நல்லா ஒரு கொதி வரணும். வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் போட்டுக்கலாம். நீங்கள் ரைஸ் போடுறதுக்கு முன்னாடியே உப்பு காரம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை. ஸோ நான் ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். இப்போ நான்
நான் ஊற வச்ச ரைஸ் இதில் சேர்த்திடலாம். ரைஸ் போட்டதும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் வரட்டும். பாருங்கள், குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்மளோட சூப்பரான மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதேமாரி செஞ்சு சாப்பிட்டுட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.